ஹாய் கைஸ், நீங்க நம்ம வீடியோல கேல் லினக்ஸை எப்படி பைபாஸ் பண்ணிட்டு உள்ள போனா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. அந்த இன்னும் சில பர்சன் தான் யூசர் நேம் சேர்த்து மறந்துவாங்க. ஸோ யூசர் நேம் கண்டுபிடிச்சு எப்படி பாஸ்வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணி உள்ள போனா வீடியோ பார்க்க போறோம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. அந்த உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏற்பட்ட மெம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோ போகலாம். பார்க்கணும். ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாச்சா? சில பேர் தான் யூசர் நேமே மறந்துவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ யூசர் நேம் வேற வச்சிருக்கேன். நான் சும்மா கேலின்னு கொடுப்பேன். கேலின் கொடுத்து பாஸ்வேர்ட்ஸு என்ன கொடுக்கலாம்? ஏதோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா OPP, ஓகேவா? இதான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. என்டர் கொடுத்தா போகாது. ஏன்னா யூசர் நேம் தப்பா கொடுத்துருக்கோம். ஆனா இதுல பார்த்தேன்னா வந்து பாஸ்வேர்டு இஸ் இன்கரெக்ட், ப்ளீஸ் ட்ரை என்ன வரும். ஸோ இப்போ யூசர் நேம் கரெக்டாக கொடுப்பேன். HEVIYA ஹெவியான யூசர் நேம். பாஸ்வேர்டு வந்து OPP, ஓகேவா? என்டர் 3 டிஜிட்ட பாஸ்வேர்ட்ஸ் பாருங்க உள்ள வந்துருச்சா? இப்போ ஓகேவா? இப்போ இன்னும் பாஸ்வேர்டு தெரிஞ்சிச்சு. இப்போ சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்தா அதை எப்படி நம்ம அன்லாக் பண்றது, ஐ மீன் வந்து பைபாஸ் பண்ணிட்டு உள்ள போறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ்க்கு எப்பயுமே வந்தாச்சு, ஓகேவா? பாஸ்வேர்ட் தெரியாது, இந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்க சிஸ்டத்தை ரீபூட் பண்ணணும், அதாவது ரீஸ்டார்ட் பண்ணணும். ஆல்ட் என்டர் கொடுத்தாலும் போட்டு இந்த பாத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டார்ட்னு காட்டும், ஓகேவா? அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? ரீஸ்டார்ட் ஆப்ஷன் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் கர்னல், ஓகேவா? வெல்கம் டு கர்னல் வரும். இந்த கர்னல் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஃபர்ஸ்ட் கேல் லினக்ஸ் வந்து செகண்ட் அட்வான்ஸ் ஆப்ஷன் வரும். ஸோ அது 2 வரப்ப நீ என்ன கொடுக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2மே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கர்னல் இருந்தால் வெல்கம் டு அப்படின்னு சொல்லிட்டு லோட வரும். இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி இப்படி வந்துடும். அதாவது E5 எடிட்னு அர்த்தம். இப்போ இப்படி வந்தோடனே ஸோ உங்க ஆரோ வந்து கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கோடு கட்டா கீழ் நோக்கி ப்ரெஸ் கீழே லாஸ்ட்டாக வந்துட்டு இப்போ இந்த இடத்துல நான் காட்டுவாங்க. இந்த இடத்துல இந்த RO அந்த முன்னாடி குவைட் ஸ்பிளட்ஸ்னு தான். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணப்போ இதெல்லாம் சேஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ண திரும்பி அப்பாரோ திரும்பி பின்னாடி அப்படின்னா முன்னாடி வந்துடும், ஓகேவா? லெஃப்ட் அமுக்குனீங்கன்னா முன்னாடி வந்துடும். வந்தோடனே நீங்க எதையுமே கட் பண்ணக்கூடாது. ஸோ இப்படியே லெஃப்ட் ஆரோவை கிளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ இங்க வந்துடும். கரெக்டா 0க்கு முன்னாடி கட் பண்ணிட்டு டபிள்யூன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்படின்னா ரீட் அண்ட் ரைட்னு அர்த்தம், ஓகேவா? ரீட் அண்ட் ரைட்னு வச்சுட்டு இப்போ இதை இப்போ லாஸ்டா வந்துட்டு ஸ்பேஸ் விட்டு INIT, ஓகே, ஈக்குவல் டு நல்லா பார்த்துக்கோங்க, ஈக்குவல் டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக கொடுக்கணும். அந்த ஃபார்வர்டு ஸ்லாஷ் பேக்வேர்டு ஸ்லாஷ்னு ஓகேவா? கரெக்டாக ஸ்லாஷை மட்டும் கரெக்டாக கொடுக்கோங்க, ஓகேவா? பின்னு திரும்பி ஸ்லாஷு பேஸ் கொடுத்துட்டு இங்க என்டர் கொடுக்கக்கூடாது, ஓகேவா? என்டர் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து என்டர் கொடுக்காம ஸோ இங்க பிளஸ் கண்ட்ரோல் எக்ஸ் ஆர் எஃப் அப்படின்னு F10 இருக்கா, நீங்க வந்து என்ன கொடுக்கணும்னா இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஓகே? கம்ப்ளீஷன் பிளஸ் கண்ட்ரோல் எக்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணும். இப்போ கண்ட்ரோல் எக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். அதாவது உங்களுக்கு எப்படி சொல்ல, கண்ட்ரோல் எக்ஸ் பண்ணீங்க பூட் பண்ணும் அந்த இடத்த வந்து. இப்போ இங்க இருந்து நம்ம எங்க போறோம், இந்த இதுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா ஸோ இன்ட்ன்றது ஒரு இது, ஓகேவா? இன்ட்ன்றது அந்த பின் பேஸ் தெரியுமா, அந்த கர்னலுக்குள்ள நம்ம போறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த கமாண்ட். இப்போ நார்மலா இது பண்ணி வச்சுக்கோங்க, இன்ட் அந்த சிஸ்டம் சர்வர் லாகின் மேனேஜ்மெண்ட் உள்ள அந்த பாஸ்வேர்டு. இப்போ இது வந்து இந்த கர்னலுக்குள்ள போறதுக்கான பாத்தீங்கன்னா பின் பேஸ், அதாவது ரூட்ல செல்லு வந்து டைரக்டா போங்க, பாத்தீங்களா? ரூட்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம டைரக்டா வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும், இதான் பண்ண ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே? இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்னா நமக்கு யூசர் நேமும் தெரியாது. உங்களுக்கு யூசர் நேம் தெரிஞ்சா ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் யூசர் நேமும் மறந்துடுவீங்க. ஸோ யூசர் நேமும் தெரியாதவங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லுவோம், ஓகே? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நார்மலா பாஸ்வேர்டு சிம்பிள் PAWS கொடுத்தீங்க, WD இப்படி கொடுத்து மாத்தினீங்க, நியூ பாஸ்வேர்டு தான். நீங்க எந்த பாஸ்வேர்டு, நான் ஃபர்ஸ்ட் வந்து OPP கொடுத்தேன். இப்போ நம்ம என்ன கொடுக்குறேன், O�p கொடுக்குறேன், ஓகே? நல்லா பாருங்க, 2 பாஸ்வேர்டு கொடுப்பேன், O�p, ஓகே? அதுக்கடுத்து என்டர், O�p என்டர்னா யுவர் பாஸ்வேர்ட் சக்சஸ்ஃபுல்லி ஆன்சர். ஆனா நீ நல்லா நோட் பண்ணணும், இந்த இடத்துல அதாவது ரூட் யூசருக்கு முன்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம வந்து நம்ம யூசரை பார்க்கணும். ஸோ நம்ம யூசர் நேம் நமக்கு தெரியாது. அப்போ உங்க யூசர் நேம் தெரியாது, நீ என்ன கொடுக்கணும்னா கேட்டு
ஓகே, கேட் ஸ்பேஸ் பேக்வர்ட் ஸ்லாஷ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ETC திரும்பி ஸ்லாஷ் அந்த பாஸ்வேர்ட். இது வந்து நீங்க நார்மலா வந்து டேப் பண்ணாலும் ஃபுல்லா வந்து இப்போ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா பெருசா வரும். இப்போ டேரக்டா லாஸ்டா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹோம் அந்த இங்கேயே பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா, இதுல இந்த ஹெவியா இருக்கா, ஹெவியா எக்ஸ் இந்த 1000 இந்த மாதிரி இருக்கா, இதான் பண்ணி யூசர் நேம் ஃபர்ஸ்டா இருக்கு. இது இல்ல, இந்த கேபிட்டல் இருக்குல்ல, இந்த இதான் யூசர். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதே மாதிரி 1000ல என்ன நேம் இருக்கோ அதான் உங்க யூசர் நேம். இப்போ நான் பாத்தீங்கன்னா என்ன கொடுக்க போறேன்னா, இப்போ உங்களுக்கு யூசர் நேம், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் SSWD. ஓகே, இதான் இது. அதுக்கடுத்தது உங்களோட யூசர் நேம், நம்ம இது என்ன HVIYA என்டர் கொடுத்தா உங்க பாஸ்வேர்டு கேட்கும். நான் ரெண்டு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா நான் பசங்க OPP, அதாவது 3 வேர்ட்ல வச்சு, இப்போ 2 வேர்ட்ல வைக்க போறேன். OP என்டர், OP என்டர், சக்சஸ்ஃபுல் வந்துச்சு. இப்போ சக்சஸ்ஃபுல் வந்து டக்கு நீங்க போயிட்டு நீ வாட்டிக்க கண்ட்ரோல் ஆல்ட்ட கொடுத்துட்டு இதை போய் கட் பண்ணியோ ரீபூட்டோ பண்ணிருப்பேன். என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கணும் ரீபூட்டுன்னு. ஓகேவா, ரீபூட்டு நீங்க டைப் பண்ணிக்கணும், ரீபூட் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் பண்ணுவோம். நீ கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குறோம். ஓகே, ஆர்டர் கொடுக்கறதுனால இப்போ என்டர் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ரீபூட் ஆயிடும். ரீபூட் ஆனோடனே வெயிட் a few minutes, என்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேல்லினக்ஸ்குள்ள போயிடும். இப்போ அதுக்குள்ள போறதுக்கு சிறிது நேரம் காத்திருக்கவும். இப்போ இந்த இடத்துல வந்தாச்சு. இப்போ வந்தோடனே இப்போ எனக்கு யூசர் நேம் கரெக்டா போட்டேன், ஹேவியா திரும்பியும் இங்க என்டர் போட ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் டைம் டபுள் டிஜிட் என்டர் கொடுத்தா வந்துருச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்கலையான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வேற அடுத்து என்னென்ன வீடியோ போகலாம், உங்களுக்கு என்ன டவுட்னு கமெண்ட் பண்ணுங்க. அதையும் பாரு டீட்டெயிலிங்கா ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி சொல்லலாம், ஒவ்வொரு கமெண்ட் நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால வந்து எல்லா கமெண்டையும் டீட்டெயிலிங்கா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த இதை உங்க வீடியோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க, அந்த கமெண்ட் பண்ணிடுங்க, அப்போ ரெக்கமெண்ட் ஆகும். பாய்.